கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரம தந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகாபெரும் கிருபையினாலும் அவருடைய விலையேறப்பெற்ற இரக்கங்களினாலும் நாம் இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு தொடர் வேதப்பாட வகுப்பிற்குள்ளாக நாம் தொடர்ந்து அநேக தலைப்பின் கீழாக தேவனுடைய மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நடந்துட்ட அந்த சம்பவங்கள் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கு எச்சரிப்பையும் போதனையையும் தேவனுடைய வழிநடத்தலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் கடைசி அதிகாரம் வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்ததாக நாம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகள்ல 7ஆம் எக்கால தூதன் கொடுத்துட்ட அந்த விளக்கணங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனுடைய வரிசையாக நாம் இந்த நாளிலும் கூட அந்த ஆசரிப்பு கூடார நிழல்கள் அந்த ஒரு தலைப்புல 4வது பாகமாக இருக்கக்கூடிய பாவ நிவாரண மகா நாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின்குள்ளாக நாம் இந்த நாளில் கூட நாம் சற்று நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. பாவ நிவாரண மகா நாள். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடமானது லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் மையமாக வைத்துதான் இந்த நாளினுடைய பாடம் கூட இருக்கக்கூடியதாக இருக்குது. பாவ நிவாரண மகாநாள் என்கின்ற இந்த ஒரு தலைப்பானது நாம் அநேக தருணங்கள்ல அநேக கோணங்கள்ல நம்ம பாடங்களை நினைவூட்டப்பட்டு இருப்போம். அநேக தலைப்பின் கீழாக கூட நாம் இந்த பாடத்தினுடைய மைய கருத்துக்களை மீண்டும் மீண்டுமாக நம்ம பார்த்திருப்போம். பாவ நிவாரண நாளின் பலிகள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர் வேத பாட வகுப்புகளிலும் நாம் இதை குறித்துதான காரியங்களை நாம் நன்கு அறிந்திருப்போம் சகோதர சகோதரிகளே. இருந்த பொழுதிலும் நாம் இந்த நாளிலும் கூட அந்த ஒரு பாடத்தை நம்ம ஒரு ரிவிஷனாக அல்லது அந்த ஒரு பாடத்தினுடைய காரியங்களை சற்று நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இந்த ஒரு பாவ நிவாரண மகா நாள் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் சற்று நேரம் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த பாவ நிவாரண மகாநாள் அல்லது நமக்கு பரிச்சயமான தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கும் பொழுது பாவ நிவாரண நாளின் பலிகள் என்கின்ற இந்த ஒரு பகுதியானது எந்த ஒரு அதிகாரம்னா லேவியராகவும் 16ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்துதான் இருக்கிறது. இந்த பாவ நிவாரண மகாநாள் அப்படிங்கிற இந்த ஒரு காரியமானது எந்த வருஷத்துல எந்த மாதம் எந்த நாள் என்று நடைபெறக்கூடியதாக இருக்கு என்று நாம் பார்க்கிறப்ப 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்று இந்த ஒரு தினமானது அங்க அனுசரிக்கப்படக்கூடியதாக இருக்கு. ஒரு 24 மணி நேரம் கொண்ட ஒரு மாபெரும் பலிகளால் அடுக்கப்பட்ட ஒரு பலிதான் என்னன்னு பார்க்கிறப்ப பாவ நிவாரண மகா நாள் அப்படிங்கிறத நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நம்ம இந்த வேதாகமத்துல லேவியராகமும் உபாகமும் மற்றும் யாத்ராகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக பலிகள் அது தனித்தனி சித்திரங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒன்று சேர்க்கப்பட்டதாக அல்லது ஒன்றாக கோர்க்கப்பட்டதாக இருக்கு. நம்ம புரிந்து கொள்ளணும்னா ஒரு கூடாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கூடாரத்துல ஆணியை தனியா எடுக்கலாம், அந்த கூடாரத்தினுடைய திரை சீலைகளை தனியா எடுக்கலாம், அதனுடைய கம்புகளை தனியாக எடுக்கலாம், அந்த கம்புகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பாதங்களை தனியா எடுக்கலாம். ஆனா அது எல்லாமே இணைந்ததுதான் என்னன்னு பார்க்கிறப்ப ஒரு கூடாரம். அதே போல இந்த பலிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்பு கொண்டதாக தனித்தனி தன்மைகள் கொண்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த ஆசரிப்பு கூடாரம் மற்றும் கர்த்தர் மற்றும் சபையை மையமாக வைத்துதான் சகலமும் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல்கள் என்கின்ற பாடத்தின் வாயிலாக நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. கடந்த காலங்களிலும் கூட நாம் ஆசாரியனுடைய பிரதிஷ்டை என்கின்ற அந்த ஆசாரியனுடைய பிரதிஷ்டை குறிச்சதான காரியங்களை நாம் பார்த்து வந்தோம். அந்த ஒவ்வொரு பிரதிஷ்டையினுடைய காரியத்திலையும் அது மெய்த்திருச்சபை ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் ஒரு அடையாளமாக ஒரு நிழலாக ஒரு எச்சரிப்பாக அது அமையக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். அதே போலதான் இந்த பாவ நிவாரண மகா நாள் என்கின்ற இந்த ஒரு மாபெரும் ஒரு காரியம் கூட மெய்த்திருச்சபை ஜனங்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் மையமாக வைத்துதான் சகலமும் அங்க நடைபெறக்கூடியதாக இருக்கு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது ஒரு 24 மணி நேரம் கொண்ட ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதிக்குள்ளாக அந்த ஆசாரியன் அதற்கான தகுதிகளோடு இந்த ஒரு பாவ நிவர்த்திக்கான
சில பலிகளை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு 24 மணி நேரம் அல்லது இந்த பாவ நிவாரண நாள், இந்த ஒரு பலியலை மெய்திருச்சபை ஜனங்களாகிய நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அடையாளமாக அல்லது எப்பேற்பட்ட ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்கு என்பதை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த 24 மணி நேரம் கொண்ட இந்த பாவ நிவாரண நாள் என்பது சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு காலப்பகுதியை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அது எப்ப துவங்குது, எப்ப முடியுது, இதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த ஒட்டுமொத்த சுவிசேஷ கால பகுதியை தான் இந்த பாவ நிவாரண நாள் என்கின்ற அந்த 24 மணி நேரமானது அங்க குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. நமக்கு நிச்சயமாக தெரியும், அந்த மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த பாவ நிவாரண மகாநாள் நடைபெற்று முடிந்த பின்பதாக, அதற்கான பலிகள் நிறைவடைந்த பின்பதாக அங்க ஆசாரியனும் மோசேயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆரோனாகிய ஆசாரியனும் அங்க மோசேயும் சமஸ்த ஜனத்திற்கு முன்பதாக வந்து ஆசீர்வாதம் வழங்கக்கூடியவராக இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் ஜனங்களை மாபெரும் ஒரு வருடத்திற்குண்டான பாவத்தை மன்னிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக கூட்டி செல்வது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நிழலில் மாத்திரமல்ல, பொருளிலும் கூட இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திரும்ப கொடுத்தலின் காலப்பகுதியாக ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதத்தை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்குது என்பதை நாம் இந்த பாவ நிவாரண மகா நாள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு பாவ நிவாரண மகா நாள் முடியும் அந்த தருவாயில, உலக ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தருவாயில, கர்த்தாதி கர்த்தராக, ராஜாதி ராஜாவாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக அங்க கர்த்தர் எப்படி வந்து நிற்கிறார்னா உடன் சபை ஜனங்களோட. ஏன்னா இதை அழகாக 7ஆம் எக்காலத்துடன் எடுத்து காண்பிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, இதே ஆசாரியனாக, இதே ராஜாவாக, இதே தீர்க்கதரிசியாக கர்த்தர் வந்தார். எப்ப? முதலாம் வருகையில. அவர் முதலாம் வருகையில வர்றப்ப தனித்து இருந்தார், கூட இருந்த சீஷர்களே விட்டு போகக்கூடிய ஒரு காலப்பகுதியா இருந்தது. ஆனா 2ஆம் வருகையில இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவர் தனியா இல்லை, அவர் தனியான ஒரு ராஜாவாக இல்ல, தனியான ஒரு தீர்க்கதரிசியாக இல்ல, தனியான ஒரு ஆசாரியனாக அல்ல, சபை ஜனங்களோடு அந்த கணத்திலும் மகிமையிலையும் அவர் இங்க ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பாவ நிவாரண மகாநாள் அப்படிங்கிறது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வது மாத்திரமல்ல, அது எதனுடைய பொருளாக இருக்குன்னா, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களின் மூலமாக, கர்த்தரின் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு நாளாக அது பார்க்கப்படக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அதனுடைய நடைமுறை காரியங்கள், அந்த பாவ நிவாரண நாள்ல என்னென்ன நடைபெறக்கூடியதாக இருக்குங்கிறத லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்னென்ன நடக்கும்? முதலாவது, பழுதற்ற ஒரு காளையை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த காளையை எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பிரதான ஆசாரியர் அந்த காளையை வெட்டுவாரு, அதனுடைய இரத்தங்களை ஒரு கோப்பையில பிடிப்பாரு, அதனுடைய உடல் பாகங்களை தனியாகவும் அந்த கோப்பையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை தனியாகவும் எடுப்பாரு. அந்த ரத்தத்தை கையில எடுத்துக்கொண்டு அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அங்க தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த உடல் உறுப்புகள் என்னாக்கப்படும் அப்படின்னா, அந்த தகன பலிபீடத்துல, அதாவது பிரகாரத்துல இருக்கக்கூடிய பலிபீடத்துல எரிக்கப்படும். அதுல இருக்கக்கூடிய கங்குகளை கொஞ்சம் எடுத்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உள்ள போவார். எங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். பரிசுத்தலத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கு? வலது புறத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவ்வாறு அப்பங்கள் கொண்ட பொன்மேஜை இருக்குது. இடது புறத்துல பார்க்கிறப்ப பொன்னாலான குத்து விளக்கு இருக்கு. முன்பதாக பார்க்கிறப்ப தூப பீடம். அந்த தூப பீடத்துல அவர் கை நிறைய கொண்டு வந்த அந்த அக்னி தணல்களை போட்டுட்டு அந்த கை நிறைய கொண்டு வர தூப வர்க்கத்தை அவர் என்ன பண்ணுவார்னா போடக்கூடியவரா இருப்பார். அந்த ரத்தம் இன்னும் அவர் கையில தான் இருக்கு. இந்த ஒரு சூழல்ல அந்த தூப வர்க்கமும் அந்த அக்கினி தணலும் ஒன்றாக இணைந்து புகையை என்ன பண்ணும்னா பரிசுத்தலத்தை நிரப்பும். பரிசுத்தலம் நிரப்பப்பட்ட பின்பதாக மகா பரிசுத்தலத்துக்குள்ளாக நிரப்பப்படும். மகா பரிசுத்தலத்துக்குள்ள நிரப்பப்பட்ட பின்பதாக இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னா, அவர் உள்ள கடந்து போவார். உள்ள கடந்து போயிட்டு ரத்தத்தை அங்க தெளிப்பார்.
அந்த ரத்தத்தை தெளிக்கக்கூடிய அந்த அருமையான காட்சிகள் கூட எப்படி காண்பிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். 7 முறை தெளிக்கப்படணும். அந்த 7 முறை தெளிக்கப்படுதல் எப்படி இருக்குன்னா, அவர் கீழாக நின்று முதலாவது அந்த கிருபாசனத்தின் மீது தெளிப்பார். அப்ப கீழாக நின்று கிருபாசனத்தின் மீது தெளிக்கும் போது என்ன ஆகுங்க, ஒரு நேர்கோடு விழுகும். அடுத்ததாக பார்க்கிறப்ப கிருபாசனத்துக்கு முன்பதாக தெளிப்பார். கிருபாசனத்துக்கு முன்பதாக அப்படின்னு பார்க்கிறப்ப கிருபாசனம் எப்படி வைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னா வடதென் திசையில இருக்கும். அப்ப அந்த 2 கேருபீன்களுடைய திசைகள் நம்ம பார்க்கிறப்ப வடதென் திசையை நோக்கி இருக்கும். அப்ப ஒருத்தர் கீழாக நின்று, அதாவது கிழக்கு திசையில இருந்து அவர் ரத்தம் தெளிக்கும் போது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி விழுகும். அடுத்து கிருபாசனத்துக்கு முன்னாடி என்று தெளிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறப்ப வடதிசையிலிருந்து தென் திசைக்கு விழுகும். அப்ப பார்க்கிறப்ப அழகா ஒரு சிலுவை, ஒரு கிராஸ் அங்க வடிவம் தரக்கூடியதாக இருக்கு. ஒரு முறை அல்ல, 7 முறை அவர் தெளிக்கணும். இவர் இதை செய்த பின்பதாக வெளியே வருவாரு. 2 ஆட்டுக்கடாக்கள் அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அந்த 2 ஆட்டுக்கடாக்களை என்ன பண்ணுவார்னா சீட்டு போடுவாரு. அந்த சீட்டு போடப்பட்டதுல எந்த ஆட்டுக்கடா தேர்ந்தெடுக்கப்படுதோ அந்த ஆட்டுக்கடா என்னாக்கப்படும் அப்படின்னா, எப்படி காளைக்கு அவர் பலி செலுத்தினாரோ, எப்படி ரத்தம் செலுத்தினாரோ அதே போல ஆட்டுக்கடாக்கும் செய்யப்படும். அப்ப மீதம் இருக்கிற ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடா என்னாக்கப்படும் அப்படி ஒருத்தனுடைய வசம் கொடுக்கப்பட்டு, அந்த ஆட்டினுடைய பெயர் என்னன்னு பார்க்கிறப்ப போக்காடு. அந்த ஆடை என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தருடைய வசம் கொடுக்கப்பட்டு வனாந்திரத்துக்கு வெளியே, அதாவது பாலைவனத்துக்கு வெளியே அவர் என்ன பண்ணுவார்னா மக்களுடைய நடமாட்டம் இல்லாத பகுதியில் என்ன பண்ணுவார்னு பார்க்கிறப்ப விட்டு விடுவார் என்பதை நாம் அறிந்ததாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாவ நிவாரண நாளினுடைய பலிகள் இதோட நாம் கடந்த காலங்கள்ல நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு 16ஆம் அதிகாரத்தை முழு மையமாக எடுத்து பார்க்கும் பொழுது இது ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு படிப்பினைகளையும் அநேக வெளிச்சங்களையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த ஒரு பாடமானது நமக்கு ஒரு ரிவிஷன் பாடமாக, அல்லது ஆல்ரெடி இதை நம்ம கேட்டிருக்கோம் பிரதர் அப்படிங்கிற ஒரு பாடமாக இருந்தாலும், இந்த ஒரு தலைப்பின் கீழாக 7ஆம் எக்காலத்துடன் இன்னும் விசேஷித்தமான சில காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சரி, அதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். நிச்சயமா நமக்கு தெரியும், அந்த பிரதான ஆசாரியர் ஆரோன் இங்க யாரை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துறார் என்று நாம் பார்க்கும் பொழுது கடந்த பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஒரு பாடத்தை வைக்கிறார். அப்ப கடந்த காலத்துல ஆரோன் என்னாக்கப்பட்டார் அப்படிங்கிறத நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடார நிழல்களை 2வது தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிறப்ப ஆரோன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். அப்ப அந்த பிரதான ஆசாரியனுடைய பிரதிஷ்டை என்பது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையா அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அப்ப இங்க ஆரோன் பிரதான ஆசாரியன் இங்க யாரை குறிப்பிடுகிறார் என்று நாம் பார்க்கிறப்ப அபிஷேகம் செய்யப்பட்ட ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் மெய்த்திருச்சபை ஜனங்களையும் இவர்கள் குறிப்பிடக்கூடியவராக அந்த ஆரோன் இருக்கிறாரு. அப்ப அந்த காளை நாம் நிச்சயமாக அறிவோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கர்த்தர் இயேசு அந்த காளை இங்க எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீக ஜீவ நிலைமை குறிக்குது. நமக்கு நிச்சயமா தெரியும், கர்த்தர் அந்த யோர்தான் நதியில அவர் பேப்டிசம் எடுக்கும் பொழுது அவருடைய வயது எவ்வளவுனா ஏறக்குறைய 30 வயது. நியாயப்பிரமாண திருச்சட்டத்தின் அடிப்படையில 30 வயது அப்படிங்கிறது ஒரு பூர்ண மனுஷனுடைய தன்மை. அப்ப மாம்சீகத்தினுடைய பூர்ண மனித தன்மையில ஒரு பரிபூர்ண ஜீவியாக அந்த காளை அங்க வந்து நிற்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த ஆரோன் அந்த காளைய பலி செலுத்துதல் என்பது இங்க எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குதுன்னா அபிஷேகம் செய்யப்பட்ட ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட கர்த்தர் அந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில இருந்து அவருடைய மனுஷீக ஜீவ உரிமைகளை அவரே கொலை செய்வதற்கு, அவரே முழுவதும் தேவனிடத்துல அர்ப்பணம் பண்ணி மாம்சத்தை இழப்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதுல காளை தனியாக இருக்கலாம், வெள்ளாடு தனியாக இருக்கலாம், அதனுடைய பலிகள் தனித்தனியா செய்யப்படலாம். ஆனா அதனுடைய அனைத்து பலி முறைமைகளும் ஒன்றுதான்.
காளை எப்படி பலியாக்கப்பட்டு ரத்தம் செலுத்தப்பட்டுச்சோ அதே போலதான் ஆட்டினுடைய ரத்தம் பலியாக்கப்பட்டு ரத்தம் செலுத்தப்படுது. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய பலியாக இருந்தாலும் சரி, சபை ஜனத்தினுடைய பலியாக இருந்தாலும் சரி, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது அது ஒன்றுதான். அதன் அடிப்படையில தான் அவரோடு பாடுகளை சகிக்கும் போது அவரோடு ஆளுகைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப ஆட்டை அந்த காளையை போலதான் அந்த ஆட்டினுடைய பலி கூட இருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சீக ஜீவ உரிமைகளை அவர் என்ன ஆகிறார்னா பலி செலுத்துறாராம். இந்த பலி செலுத்தல குறிச்சு அந்த 7ஆம் களத்துடன் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாருன்னா, மனுக்குலத்தினுடைய மீட்பு ஒருவேளை கர்த்தர் அல்லாம வேற வழி இல்லையா, கர்த்தர் தான் அதற்கான ஒரு வழி, கர்த்தர் தான் அதற்கான ஒரு மீட்பு. அவரை அல்லாமல் உலகத்திற்கு வேற ரட்சிப்பே கிடைக்கலையாம். எது முதற்கொண்டு? ஆதாமுடைய விழுகை முதற்கொண்டு. ஆதாம் விழுந்து போன காலப்பகுதியில அவர்களை மீட்டெடுக்கலாம், மறுபடி தேவ தொடர்பு கொடுக்கலான்ட்டு ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் வராங்க. யாருங்க? விழுந்து போன தூதர்கள். ஆனா அவர்களும் என்னதான் பண்றாங்கன்னா, வரும்பொழுது விழுந்து போகல, வரும்போது நல்ல தூதர்களா வராங்க. ஆனா சாத்தான் மற்றும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளின் நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்டு அவர்களும் என்ன பண்றாங்கன்னா விழுந்து போறாங்க. அதற்கு பின்பதாக அநேக ஜனங்கள், அநேக தீர்க்கதரிசிகள் வந்துட்டாலும், அநேக நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஜனங்களால் அதை கடைபிடிக்க முடியாமல் போயிட்டு, அப்ப மனுக்குலத்தின் விழுந்து போன மனுக்குலத்திற்கு ஒரு எழுச்சி அல்லது அவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யத்தக்கதாக ஈட்டுக்கிரயம் யாராச்சும் கொடுக்க முடியுமா? இல்ல. அப்ப கர்த்தருடைய பலி என்பது மிக மிக அவசியமானதாக தேவனுடைய தெய்வீக சட்டத்துல, அதுவும் மனுக்குலத்திற்கான தேவனுடைய தெய்வீக சட்டத்துல அது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இங்க ஒரு அழகான ஒரு சித்தரிப்பு 7ஆம் களத்துடன் காண்பிக்கிறார். என்னன்னா, மனுஷீக ஜீவ உரிமைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கும் அந்த ஒரு தருவாயில அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அவர் பலி கொடுத்தாச்சு. கர்த்தர் தன்னுடைய மாம்சீக ஜீவ உரிமைகளை அங்க பரிபூர்ணமாக பலி கொடுத்தாச்சு. இந்த தருவாயில மீண்டுமா கர்த்தரால மாம்சீக ஜீவனை எடுக்க முடியாதாம். மாம்சத்துல 33 வருட காலங்கள் இருந்தாரு. அந்த ஏறக்குறைய 30 வயதுல அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்துட்டாரு. பலியாக ஒப்பு கொடுத்து கல்வாரியில தன்னுடைய ஜீவனை முழுவதுமாக நிறைவேற்றி தீர்த்த பின்பதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜீவன் மாம்சம், ஏன்னா நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குன்னா, யார் ஒருவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறாரோ ஒரு ஜீவன். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை அதுக்குண்டான சாக்கியம் இருந்தாலும் அவரால் அதை திருப்பி எடுக்க முடியாதாம். ஒருவேளை அவர் அந்த மாம்ச சரீரத்தை அவர் எடுத்தார் அப்படிங்கிற பட்சத்துல மனுக்குலத்திற்காக அவர் கொடுத்துட்ட மீட்பு வாபஸ் வாங்குற மாதிரியா. அதனால கர்த்தர் மீண்டுமாக அவர் அந்த ஜீவ உரிமையை அவர் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு தருவாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த ஜீவ உரிமையை வெட்டுறீங்க அப்படின்னா தேவன் அனுமதி இருந்தா உங்களுக்கு மட்டும் உயிர்த்தெழுதல், இல்லைன்னா மரணம். இப்படின்னா நம்ம எத்தனை பேர் அதுக்கு கையிடுவோம்? ஆனா கர்த்தர் அந்த யோர்தான் நதியில ஸ்நானக யோவான் இடத்துல பேப்டிசம் எடுக்கும்போது அவருடைய தேவனுடைய திட்டங்களை அறிந்தவராக, தேவனே உங்க சித்தம் செய்ய வர இந்த ஒரு தருவாயில வரும்பொழுது எனக்கு மீண்டுமான உயிர்த்தெழுதல் தேவ சித்தம் இருந்தா மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு தருவாயில அவர் உடன்படிக்கை எடுக்கிறார்னா எந்த அளவுக்கு தேவன் மீது வைராக்கியமோ தேவன் மீது விசுவாசமும் கொண்டவராக அவர் அவருடைய மாம்சீக ஜீவ உரிமைய அங்க காளைக்கு ஒப்பாக பலி கொடுத்திருப்பாரு. ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாவ நிவாரண நாளினுடைய பலிகள் எங்க துவங்குதுன்னா, அந்த யோர்தான் நதியில ஏறக்குறைய 30 வயதுல அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க பேப்டிசம் எடுத்ததுல ஆரம்பிக்குது. சுவிசேஷ யுகத்தினுடைய முதல் புது சிருஷ்டி துவங்கிய அந்த ஒரு தருணம். பிரதர், அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி புது சிருஷ்டி இல்லையா? இல்ல. எப்ப அவர் புது சிருஷ்டியாக கருதப்படுறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் யோர்தான் நதியில அவர் பேப்டிசம் எடுக்கும் பொழுதுதான். ஏன்னா இதை குறிச்சு அழகாக அங்க ஒப்பிட்டு சொல்றாங்க. என்னன்னா வசனங்களை நம்ம பார்க்கிற 1 யோவானுடைய புஸ்தகம் 3:9 நம்ம பார்க்கிறப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
பிரதர், அப்ப நம்ம எல்லாம் யாருங்க? தேவனால் பிறந்தவங்களா இல்லையா? அப்பா பிதாவின் கூப்பிட புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனால் பிறந்த நீங்களும் நானும் பாவம் செய்யறோமா இல்லையா? ஏன்னா இதை குறிச்சு 7ஆம் எக்காலத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது, புதிய சிருஷ்டி பாவம் செய்ய முடியாது. புது சிருஷ்டியால பாவம் செய்ய முடியாது. பிரதர், இல்ல பிரதர், காலையில தான் நான் 2 பொய் சொன்னேன் பிரதர், காலையில தான் நான் 2 பேரை ஏமாத்தணும் பிரதர், காலையில தான் நான் 2 பேருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம தள்ளி போட்டேன் பிரதர். அது எதுனா பழைய சுபாவம். பழைய சுபாவம் உயிர் பெறாதபடி பார்த்து கொள்றதுதான் நம்முடைய தார்மீக வேலையாம். நம்முடைய தார்மீக வேலை என்னன்னா, பழைய சுபாவத்தை எட்டி பார்க்காம புதைச்சு வச்சுட்டோம். எப்ப நம்மளும் தேவனிடத்துல உடன்படிக்கை எடுத்தோமோ அப்பவே அதை சாகடிச்சாச்சு. அது எப்பெல்லாம் உயிர் பெற்று வருதோ அப்பெல்லாம் மாம்சத்தினுடைய சிந்தனைகள் வெளிப்படும். அது உயிர் பெறாம வச்சிருந்தாலே புதிய சிருஷ்டி என்ன பண்ணும்னா தேவனுடைய வித்தாக வளரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய வித்து கர்த்தருக்குள்ள எப்ப சுவிசேஷ யுகம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பாவ நிவாரண பலி எப்ப முதலாவது தொடங்குதுன்னா காளைய வெட்டும் போது. பிரதர், கர்த்தரப்ப கல்வாரியில தானே மரிச்சார்? இல்ல, அவர் பலியினால் அவர் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கிறப்ப தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ணியிருக்க. என்ன பலியினால்? மரணத்திற்கு ஏதுவான பலி. தேவனே உங்க சித்தம் செய்ய வர, அது வெறும் மாம்சத்தில் மாத்திரமல்ல சிந்தனையிலையும் அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்ப அவர் மகிமையில கணத்துல வேறொரு சுபாவத்துல இருக்கிறாரு. ஆனா சற்று சிந்தித்து பார்க்கணும், அவர் மாம்சீக சுபாவத்துல இருக்கிற அந்த தருவாயில தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கணும். மீண்டுமான ஒரு வாய்ப்பு, மீண்டுமா மனசுனா வர முடியாது என்கின்ற ஒரு சூழல்ல எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதையாக இதை செய்திருப்பாரு சிந்திக்கணும். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஞான ஸ்நானத்தை தேவ அங்கீகரிப்பு இருந்தது நிமித்தமாகத்தான் தேவன் வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்தாவி புறா வடிவுல கர்த்தரிடத்துல வருது. தேவனுடைய சத்தம், இவரே அன்பான மைந்தன் என்கின்ற ஒரு வார்த்தை கூட அங்க வரக்கூடியதாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, பாவ நிவாரண நாள் இந்த பலி காலை பலியாக்கப்படும். அப்ப இந்த பலியாக்கப்படும் பொழுது அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் எந்த வஸ்திரம் போட்டிருப்பாருன்னா, ஆல்ரெடி நம்ம கடந்த பாடங்களை பார்த்திருப்போம், அவருக்கு 2 வஸ்திரம் இருக்கும். ஒரு வஸ்திரம் என்னன்னா சணல் நூல் வஸ்திரம். சணல் நூல் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா சாக்கு, அந்த நூலால் செய்யப்பட்ட வஸ்திரம். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா அது பிரவுன் கலர்ல இருக்கு. ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா வெண்மையான சணல் நூல் வஸ்திரம், அந்த வஸ்திரம் தான் அவர் போட்டிருந்து. பெரும்பாலும் ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியன் அந்த வஸ்திரத்துலதான் இருப்பார். சில விசேஷித்த தருணங்களை மட்டும்தான் அந்த ஏபோத் கொண்ட மார்பதக்கம் கொண்ட அந்த பிரம்மாண்டமான வஸ்திரத்தை அவர் என்னன்னா அணிஞ்சிருப்பார். ஆனா இந்த பாவ நிவாரண நாளின் முதல் பாகத்துல எந்த வஸ்திரம் அணிஞ்சிருப்பாருன்னா இந்த சணல் நூல் வஸ்திரம், வெண்மை அங்கிய தரிச்சிருந்த இந்த ஒரு வஸ்திரத்தை தான் அவர் அணிந்திருப்பார். சகோதர சகோதரிகளே, இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய எந்த ஒரு நிலைமை அல்லது எதை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா, அவர் மாம்சத்தை அவர் பரிபூர்ண தன்மையில இருந்து அவர் பலி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தருவாயானது அவருடைய ஆவிக்குரிய காரியத்துல ராஜாவாக ஆசாரியனாக அவரை உயர்த்துவதற்கு இந்த சணல் நூல் வஸ்திரம் என்பது தேவைப்படக்கூடியதா இருந்தான். சிம்பிளா சொல்லணும்னா சணல் நூல் வஸ்திரம்ங்கிறது கர்த்தருடைய ஊழியத்தின் காலப்பகுதியை குறிக்கிறது. புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணுங்கிறப்ப, ஒரு ஸ்திரீகள் இருக்காங்க, ஸ்திரீகள் வீட்டினுடைய பயன்பாட்டுக்கு பட்டு சேரி போட்டுட்டு எல்லா வேலையும் செய்வீங்களா? கண்டிப்பா இல்ல. பட்டு சேரி அது ஏற்புடையதா இருக்காது. நம்ம வீட்டிற்கு எது ஏற்புடையதோ அந்த உடைகளை தான் அணிஞ்சிருக்கோம். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விசித்திரமான அல்லது வித்தியாசமான அல்லது ஒரு கிராண்டான ஒரு சாரி கட்டிட்டு போவோம், பட்டு சாரி கட்டிட்டு போவோம். ஆம்பரியமானவர்களே, அது போலதான் அவருடைய வேலைக்கு ஏற்ப அந்த சணல் நூல் வஸ்திரமானது அவருடைய ஊழியத்தையும் அந்த ஆசாரியனுடைய மகிமையின் வஸ்திரமானது கர்த்தருடைய ராஜரீகத்துவத்தையும் அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து பலியாக்கப்படுறார். பலியாக்கப்பட்ட பின்பதாக அங்க இருக்கக்கூடிய கை நிறைய தூப வர்க்கம் மற்றும் அக்னி தணல் கொண்டு வரப்பட்டு தூப பீடத்துல போடப்படுது. கை நிறைய என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3.5 வருட காலப்பகுதியினுடைய முழுமையான ஒப்பு கொடுத்தல். முழுமையான ஒப்பு கொடுத்தல் எப்படி எடுத்துக்கலாம்?
பிரதர் இந்த காலையில கிளம்பலாம்னு நினைச்சேன் பிரதர், திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு பிரதர், அதனால எக்லீஷியாக்கு என்னால் வர முடியல பிரதர். பிரதர் எக்லீஷியா கிளம்பலான்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ள ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, முழுமையான ஒப்பு கொடுத்தல். முழுமையானதுன்னா மாம்சம் செத்தாச்சு. இனி மாம்சம் செத்தாச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலிட் கொடுப்போமா, அதுக்கு மதிப்பு கொடுப்போமா? செத்து போன பணத்திற்கு நம்ம மதிப்பு கொடுக்காதது போல. ஏன்னா அது வரைக்கும் உயிர் இருக்கும் வரைக்கும் அதுக்கு என்ன பேர் கொடுப்போம், XRY யாருக்கா பேர் சொல்லுவோம். ஆனா உயிர் இல்லாத போது, ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தேவன் எப்படிதான் பாக்குறாருன்னா புதிய சிருஷ்டியா தான் பாக்குறார். XY அப்படி அவர் பாக்குறது இல்லை. அப்ப தேவனே நம்முடைய மாம்சத்தை கன்சிடர் பண்ணாத போது நாம் எந்த அளவுக்கு நமது மாம்சத்தை சிந்தித்து பார்க்கணும், சரிங்களா? அப்ப கர்த்தர் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்ததுனாலதான் அங்க என்ன உருவாகுதுன்னா புகை உருவாச்சு. அந்த புகை பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பிச்சான். அப்ப இந்த புகை நிரப்பப்படுதல் எதை குறிப்பிடுதுன்னா கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருடைய ஊழியத்துல அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தாருங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சாருங்க. நம்ம யோசிக்கிறோமா? வேதத்துல எங்கேயாச்சும் படிக்கிறோமா? நம்மளாம் சில நேரங்களில் எக்லீஷியாவுக்கு வருவோம். காலையில் நேரத்துல எக்லீஷியா வந்துட்டு வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு அடுத்து ஒரு வேளை ஹார்வெஸ்ட் இருந்தா ஹார்வெஸ்ட் பார்ப்போம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சகோதரர்களை போய் பார்ப்போம். அந்த ஒரு ஹார்வெஸ்ட் முடிச்சிட்டாலோ இல்ல பிரதர்ஸ்களை பார்த்துட்டு வந்துட்டாலோ நமக்கு எப்படி ஒரு திருப்தி இருக்கும், அப்பாடா நான் இந்த நாள என்ன பண்ணிட்டேன், தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியமா செஞ்சுட்டேன். கர்த்தருடைய ஒப்பு கொடுத்தல், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம சற்று சிந்திக்கும் பொழுது நமது ஊழியங்கள் தேவனுடைய பார்வையில பொருட்டு இல்லைங்க. இதுதான் உண்மை. ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு நான் தேவனுக்கு ஊழியம் செஞ்சுட்டேன் பிரதர், நான் இது போதும் பிரதர், தேவனுடைய பார்வையில இது ஊழியமே இல்லைங்க. நான் எனது இருதயத்துல நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக நான் ஜீவிக்கிறேன். சண்டே எக்லீஷியாக்கு நம்ம வரோம், நான் முழுவதுமா சாகடிச்சிட்டேன்னா நான் எத்தனை மணிக்கு இருக்கணும்? 9:30 மணினா 9:30 மணிக்கு நான் இருக்கணும். அப்ப நான் சாகடிக்கல அப்படிங்கிறத நான் என்ன வெளிப்படுத்துறேன்? என்னுடைய மாம்சம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நான் என்ன பண்ணிட்டேன், ஒத்துழைப்பு கொடுத்துட்டேங்கிற அடையாளம். பாத்தீங்களா? அப்ப அந்த ஒப்பு கொடுத்தலும் ஊழியமும் எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டதாக கர்த்தர் சரியாக தேவனுக்கு பிரியமா செஞ்சாரு, நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானதாக செய்ய முற்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இதைத்தான் அழகாக எபேசியருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறப்ப தேவனுக்கு சுகந்த காணிக்கையாக அவர் ஒப்பு கொடுத்தாராம். அப்ப நமது காணிக்கைகள் தேவனுக்கு சுகந்ததாக இருக்குதா? சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா கர்த்தருடைய பலி அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கும் பொழுது நம்ம இது தொடர் வேத பாட வகுப்புகள்ல இல்ல, 7ஆம் காலத்து அழகா எடுத்து காண்பிக்கிறார். என்னன்னா அந்த காளை பலி செலுத்தப்படும் பொழுது 3 இடங்களை எரிக்கப்படுதான். காளை பலியாக்கப்படும் பொழுது 3 இடங்களை எரிக்கப்படுது. எங்கெங்க பிரதர்? தூப பீடத்துல நம்ம பார்க்கிறப்ப அந்த அக்னி தணலோடு கை நிறைய அந்த நறுமண பொருள் போடப்பட்டு அது என்ன ஆகுதுன்னா தூப பீடம். 2வது எங்கன்னா பிரகாரத்துல அதனுடைய உயிர் உறுப்புகள் கொழுப்புகள் அந்த பலிபீடத்துல என்னாக்கப்படும்னா எரிக்கப்படும். இந்த பாவ நிவர்த்தி எல்லாம் முடிச்ச பின்பதாக நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய கழிவுகள் அதனுடைய மற்ற காரியங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஆள்வசம் கொடுக்கப்பட்டு பாளையத்திற்கு புறம்பாக எரிக்கப்படும். அதுதான் நம்ம டேபர்னக்கல் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைக்கோடியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புகையாற்று இருக்கும். அந்த புகை என்னன்னு பார்க்கிறப்ப அதனுடைய கழிவுகள் எரிக்கப்படக்கூடிய காரியம். இது 3மே அந்த காளையினுடைய 3 விதமான பார்வை. ஒன்று, தூப பீடத்தினுடைய பார்வை யார் பார்க்கிறார்னா தேவன் பார்க்கிறார். எனது குமாரன் என்னிடத்துல உடன்படிக்கை பண்ணனா அர்ப்பணிக்கப்பட்ட ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுடைய அந்த வாசனை சுகந்த வாசனையா இருக்குதா? அது எப்படிப்பட்டதாக இருக்குது? வெறுமனே ஊழியம் என்கின்ற பெயர்ல இருக்கிறாங்களா? அது முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட்ட சுகந்த வாசனையா இருக்கா? தேவன் பார்க்கிறார். 2வது ஒரு பலி இருக்குது. அந்த பலி எங்க? பிரகாரத்துல பலிபீடத்துல. அந்த பலிபீடத்துல செய்யப்படுவது அநேகரால பார்க்கப்படக்கூடியதாக இல்ல, லேவியர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இது யாரை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா விசுவாச குடும்பத்தார். விசுவாச குடும்பத்தார் மத்தியில இந்த சகோதரன் அல்லது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கப்படுறார்? அடுத்து 3வது ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா உலக ஜனங்களுடைய பார்வை. உலக ஜனங்களுடைய பார்வையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆமாங்க அவர் ஒரு மனுஷன் வந்தாருங்க. இன்னும் சிலர் சொல்லும் பொழுது அவர் மனிதருக்கு அப்பாற்பட்டு அவர் கற்பனைன்னு பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க.
அப்ப இந்த அளவிற்கு மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவராக, அசட்டையாக எண்ணப்பட்டவராக இருந்தார். அதுதான் பாளையத்துக்கு புறம்பே எரிக்கப்படக்கூடிய அந்த கழிவுகள், அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆம் பிரியமானவர்களே, நான் எந்த அளவுக்கு இந்த பார்வைகள்ல நான் கர்த்தரை தேவனுக்குண்டான பார்வையில் இருக்கிறேன்னா, விசுவாச மார்க்கத்தாருக்கு ஏற்ற பார்வையில் இருக்கிறேன்னா, உலக ஜனங்களுக்கு ஏற்ற பார்வையை நான் கர்த்தர் மீது பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன்னா, சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப கர்த்தருடைய 3 விதமான காரியங்கள்ல பலிகள் அடுத்ததாக எங்க போகுதுன்னா, தூப பீடம், அவருடைய ஊழியங்கள் தேவன் அங்கீகரிக்கிறாரு. இப்ப இந்த ஆசாரியன் என்ன பண்றாருன்னு பார்க்கிறப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழையிறார். இந்த பாவ நிவாரண நாளின் பலிகள் செய்யப்படுறதனுடைய மகத்துவமே என்னன்னா, அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைவதற்கு தான். ஏன்னா நீங்க லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆரோனுடைய குமாரர் 2 மரித்த பின்பதாக அப்படின்னு தோணும். அப்ப என்ன நடந்தது? தேவனுடைய சன்னதிக்கு தேவன் விருப்பப்படாத பலியை செலுத்தினதுனால அந்த ஆசாரியன் நுழையலாம். எப்ப நுழையலாம்? வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை மகாபரிசுத்தலத்துக்குள்ள நுழையும் போது அவன் செத்து விடாதபடி அவன் தன்னை சுத்திகரிச்சு கொள்ளணும், பரிசுத்தமாக்கி கொள்ளணும். அவன் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும். எதற்காக? அவன் செத்து விடாதபடி, ஜனங்கள் செத்து விடாதபடி. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த ஆசாரியனுடைய சுத்திகரிப்பிற்காகவும் ஜனங்களுடைய சுத்திகரிப்பிற்காகவும் தான் இந்த பாவ நிவர்த்தியானது தேவைப்படக்கூடியதாக இருக்கு. இப்ப காளையினுடைய ரத்தம் உள்ள போகுது. அந்த காளையினுடைய ரத்தம் அங்க 7 முறை கிராஸ் சிலுவை வடிவுல அங்க சிந்தப்படுது. இந்த சிந்தப்படும் பொழுதுதான் காளையினுடைய பலி முறைமை முழுமை அடையுதான். என்ன பிரதர் முழுமை அடையுதுன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில மரித்த பின்பதாக 3 நாள் பூமியினுடைய இருதயத்துல இருந்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுப்பப்படுறாரு. 40ஆம் நாள்ல அவர் என்ன பண்றாருன்னா பரமேறக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல அவர் அங்கீகரிக்கப்பட்டவராக, ராஜாவாக, கர்த்தராக அங்க உயர்த்தப்படுதல இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அந்த ரத்தம் எப்ப தெளிக்கப்படுதோ அது எதை குறிப்பிடுதுன்னா, கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல, தேவனுடைய அங்கீகாரத்தை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் நம்ம நேரம் கல்வி சிலது அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறோம். ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல இதை நீங்க வீடுகள்ல தயவு செஞ்சு படித்து பாருங்க சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப எப்படி காளையினுடைய பலிகள் செய்யப்பட்டதோ அதே போலதான் ஆட்டுக்கடா வந்து நிக்குது. 2 ஆட்டுக்கடா, ஒரு ஆட்டுக்கடா என்ன ஆக்கப்படுது அப்படிங்கிறப்ப அவனுடைய தலைகள்ல கைகள் 2 ஆட்டுக்கடாவுக்கு சீட்டு போடப்படுது. சீட்டு போடுறதுல தேவனுடைய ஆடு அப்படின்னு செலக்ட் ஆகிறது என்ன ஆக்கப்படுதுன்னு பாக்குறப்ப காளையை போன்றே இந்த ப்ராசஸ்குள்ள போகுது. ஆனா நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும், இந்த 2 ஆட்டுக்கடாக்களும் வரும்போதே பிரித்தெடுக்கப்பட்டு வருதா? இல்ல, 2மே ஒன்னாதான் வருது. ஏன்னா இதை குறிச்சு நம்ம பார்க்கிறப்ப அந்த 2 ஆட்டுக்கடாக்களும் பாளையத்திற்குள்ளாக இருந்துதான் வந்திருக்கு. பாளையத்திற்குள்ளாக இருந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைமைக்குள்ளாக 2 ஒன்னாதான் வந்திருக்குது. மற்ற ஆடுகளை தாண்டில ஸ்பெஷலான ஆடுகளா வந்திருக்குது. ஆனா அந்த 2 ஆடுகள்ல சீட்டு விழுதல் என்ன ஆகுதுன்னா வேறுபடக்கூடியதாக இருக்கு. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 வகுப்பார், இந்த 2 ஆடுகள்ங்கிறது 2 வகுப்பார். 2 வகுப்பார்கள் யாருன்னா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். தேவனுடைய பார்வையில நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட மார்க்கத்தார் தான். ஆனா ஒருத்தர் தேவனால அங்கீகரிக்கப்படுறாரு, இன்னொருத்தர் தேவனால கைவிடப்படக்கூடியவராக இருக்கிறாரு. சரி, அப்ப அந்த அங்கீகரித்தலுக்கும் விடுதலுக்கும் என்ன காரணம்? அது முடிவுல நம்ம பார்க்கலாம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆடு எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் 3.5 வருட காலப்பகுதியில தேவனுடைய அப்பத்தை உட்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நடத்துல பெற்றவராக அவருடைய ஊழியத்தின் வாயிலாக தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏறெடுத்தாரோ, அதே போல மெய்த்திருச்சபை ஜனங்களாகிய 1,44,000 பேர் இந்த சிறுமந்தை வகுப்பார் தேவனிடத்துல பயபக்தி உள்ளவர்களாக, அப்பத்தை உட்கொள்ளக்கூடியவர்களாக, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. இது ஏதோ வெறுமையான ஒரு வார்த்தை அல்ல.
சண்டே வந்துட்டு போறோம், இடனால கிளாஸ் கேட்கிறோம். இல்ல இல்ல இல்ல, கர்த்தரை போன்றுதான் அந்த ஆட்டினுடைய பலி இருந்திருக்கு. அப்ப கர்த்தரை போன்றுதான் நீங்களும் நானும் பலியாக்கப்படுவதற்கு தேவன் சித்தம் கொண்டவராக, விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. பிரதர், அப்ப ஆட்டினுடைய பலியும் காளையினுடைய பலியும் ஒன்னா பிரதர்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா அதனுடைய அழகான ஒரு நிழலே நம்ம பார்க்கிறோம்னா, ஆடு அடையாளப்படுத்துது 1,44,000 பேரை, ஆனா காளைங்கிறது கர்த்தரை மட்டும்தான் அடையாளப்படுத்துது. இதுல அழகா என்ன சொல்றாங்கன்னா, அதுலயே நமக்கு தெரியுது ஆடுங்கிறது சிறியது, காளைங்கிறது பிரம்மாண்டமானது. ஏன்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, சபை ஜனத்தினுடைய வைராக்கியம், சபை ஜனத்தினுடைய அன்பை காட்டிலும் கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருடைய அன்பு பல மடங்கு பெரியதான். அதனாலதான் அதை காளைக்கும் இது ஆட்டுக்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நிச்சயமா தெரியும், கொழுப்பு அப்படிங்கிறப்ப ஆட்டை விட காளைக்கு என்னங்க அதிகம். அந்த காளை அந்த கொழுப்பு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளை எதை அடையாளப்படுத்துதுன்னா அன்பு அடையாளப்படுத்துது. அப்ப அந்த கொழுப்பு தேவன் மீது வைத்த அந்த அன்பு பற்றுதல் நிமித்தமா தான் அவர் வைராக்கியம் கொண்டவராக அவருடைய ஜீவிய கால பகுதியில அவர் ஜீவித்தாரு. அவரை பின்பற்றி வரக்கூடிய வகுப்பாருக்கும் இதே அன்பு, இதே வைராக்கியம் தேவன் பட்சத்துல இருக்கும் பட்சத்துல தான் அந்த ஆடாக நம்ம கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்போம் சகோதர சகோதரிகளே. அப்ப நாம் அவரை போன்ற அந்த ஒரு ஒத்த வாழ்க்கை, ஒத்த பலிகள், ஒத்த ஒப்பிடுதல், ஒத்த சிந்தை தேவனிடத்துல முழுமையாக கொடுக்கும் பட்சத்துல மாத்திரம்தான் அவரோடு அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் வாய்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது யதார்த்தமான அல்லது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது நம்ம ஜபத்தின் மூலமாக மகா பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம், சில நேரங்கள்ல பாடங்கள்ல கேட்கிறோம். ஆனா உண்மை தன்மையில நான் எந்த அளவுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு வாஞ்சியுள்ளவனாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு முயற்சியை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம புதிதாக வீட்டுல சைக்கிள் தான் ஓட்டிருக்கோம், இல்ல நடந்துதான் போயிருக்கிறோம். ஒரு தேவைக்காக பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு உதாரணத்திற்கு ஒரு பைக்கினுடைய விலை தோராயமாக ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஒரு 50,000. இப்ப நம்ம கையில 40,000 ரூபாய் இருக்கு. நம்முடைய யோசனை என்னவாக இருக்கும்? எப்ப 10,000 பிரதர் அதுக்குதான் நமக்கு லோன் போட்டுக்கலாம் பிரதர், சரிங்களா? ஒன்னு லோன் போடுறோம், இல்ல அதை சேர்த்து வைக்கணும் முயற்சி பண்றோம்னு வைங்களேன். அந்த ஒவ்வொரு காசையும் எப்படி பார்ப்போம்? ஒருவேளை அந்த உண்டியலுக்கு பைக்குன்னு பேர் போட்டு வச்சிருக்கோம்னா, அந்த உண்டியல் நிறையிற வரைக்கும் நம்ம அந்த உண்டியல் எப்படி பார்ப்போம்? நம்ம வீட்டுக்கு பைக் வரப்போகுது, பைக் வரப்போகுது, பைக் வரப்போகுது. அந்த காசை கொண்டு போய் அந்த பைக் ஷோரூம்ல போய் பைக் வாங்கும்போது எப்படி இருக்குங்க? மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருளை வாங்குவதற்கு நாம் இந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கக்கூடிய போது, சர்வ சிருஷ்டிகர அவரோடு இணைக்கப்படுவதல் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு ரொம்ப எஃபர்ட் வேணும், ரொம்ப முயற்சிகள் வேணும், ரொம்ப பிரயாசம் வேணும் பிரதர். நம்மளால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது பிரதர், கஷ்டமெல்லாம் பட முடியாது பிரதர் என்கின்ற ஒரு வாழ்க்கை தேவன் விரும்பக்கூடியவர் அல்லைங்க. அப்படிப்பட்டவர்களை சபை ஜனமா அவர் அங்கீகரிக்கவே மாட்டாரு. கர்த்தரை போல முழுமையான ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியம் இருக்குதா? ஏன்னா இந்த போக்காடு வகுப்பார பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, போக்காட்ட வனாந்தரத்துல விட்டுறாங்க, எரிக்கல. எந்த இடத்துலயும் வனாந்தரத்துல எரிக்கப்படுறது என்னன்னு பார்க்கிறப்ப காளையினுடைய ஆட்டினுடைய கழிவுகள் மட்டும்தான் எரிக்கப்படுதே தவிர போக்காடு எரிக்கப்படல. காளை மற்றும் வெள்ளாட்டுக்காடுவன் பலி, அதனோட உள்ளுறுப்புகள் இது மட்டும்தான் பலிபீடத்துல எரிக்கப்படுது. போக்காட்டினுடைய உயிர் பறிக்கப்படல, அது என்ன பண்ணப்படலைன்னா எந்த இடத்துலயும் எரிக்கவும் படல. ஏன் பிரதர் அது இங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா, போக்காடு வகுப்பார் இங்க யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா திரள் கூட்ட வகுப்பார். திரள் கூட்ட வகுப்பார் மெய்த்திருச்சபை ஜனங்கள் இல்லை அப்படிங்கறது ஒரு கட்டத்துல அவங்க உணர்ந்தாலும், அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மகா உபத்திரவத்தின் மத்தியில இந்த ஒரு ஸ்லாக்கியமாச்சு எனக்கு கிடைச்சிருக்கேன்ட்டு அதுல ஓட்டத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு வகுப்பார். ஏன் இங்க அவர்கள் விடப்படுறாங்க அப்படின்னா, உலகத்தினுடைய இச்சை மாம்சத்தினுடைய செயல்பாடுகள்ல மெய்த்திருச்சபைய போல மாறுதலாக கர்த்தரை போல ஜீவிக்காததுனால அங்க விசுவாசத்தின் வைராக்கியத்துல குறைவுபடுறாங்க, திரள் கூட்ட உப்பாராகிறாங்க.
நம்ம ஒருவேளை பிரதர் அப்ப சபைஜனம் இல்லைனாலும் கூட திரள் கூட்டமா இல்லைங்க, அது ஒரு தனி கேட்டகரி இல்ல. உண்மையாலுமே சொல்லும் போது சபைங்கிறதே ஒரு தனி கேட்டகரிங்கிறது ஆச்சரியம். ஏன்னா கர்த்தருடைய 2ஆம் வருகையில அவர் 1ஆம் வருகை வரணும், 2ஆம் வருகை வரணுங்கிற 2 பாகம் எதற்காகனா சபை ஜனத்துக்காக தான். ஏன்னா கர்த்தர் திரும்ப கொடுத்தலுக்காக தான் வராரு. அவர் ஈடுபலி முடிச்ச உடனேயே இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிடலாம்னா ஆசீர்வாதம் கிடைச்சிடலாம். ஆனா ஆசீர்வாதம் கொடுக்கப்படலை. ஏன்னா சபை ஜனத்திற்காக தாங்க வெயிட்டிங். அப்ப சபை ஜனங்கிறதே உலக ஆசீர்வாதத்திற்கு ஒரு முன்னோட்டமான ஒரு காரியமாக இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலான ஒரு வாய்ப்பு தான் என்னன்னா திரள் கூட்டம். அந்த ஒரு திரள் கூட்டம்ங்கிறது சபை ஜனம் போலவே ஓடி சற்று சுயத்தை சார்ந்ததுனாலதான், சற்று சுயத்தை சார்ந்தது. அதனால வெளிப்படுத்தின புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை துவைத்து வெளுத்தவர்கள். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவுக்கு மெய்த்திருச்சபை ஜனங்களாக வாழ்வதற்கு கர்த்தருக்கு ஒத்த ஒரு பலிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, காலை பலி செலுத்தப்பட்டு ரத்தம் செலுத்தப்பட்டாச்சு, அடுத்து ஆட்டினுடைய ரத்தம் செலுத்தப்பட்டாச்சு, போக்காடா இங்க விடப்பட்டாச்சு. ஒருத்தர் கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா போக்காடா வருஷம் கையில கொடுத்து வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தங்களை வர வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த காளை மற்றும் ஆட்டினுடைய கழிவுகளை வனாந்தரத்துல போய் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா எரிச்சிருங்க, பலி செலுத்திருங்கன்ட்டு அனுப்பியாச்சு. இப்ப ஆசாரியன் என்ன பண்ணுவார்? ஆசாரியன் அவர் வீட்டுக்கு போவார். என்ன எப்படி சொல்றீங்கன்னா, ஆமா, அவருடைய கூடாரத்துக்கு போய் அவருடைய சணநூல் வஸ்திரத்தை என்ன பண்ணுவார்னா கழட்டுவார். கழட்டி அவர் தன்னையும் அந்த வஸ்திரத்தையும் என்ன பண்ணுவார்னா சுத்திகரிச்சு கொள்வார். சுத்திகரிச்ச பின்பதாக அவர் மீண்டுமாக எங்க வருவார் அப்படின்னு பார்க்கிறப்ப ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக வருவார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல 2 ஆடுகளை எடுத்து வெட்டி துண்டு துண்டாக வெட்டி அத பலிபீடத்துல என்ன பண்ணுவார்னா பலியாக தேவனுக்கு தகன பலி செலுத்துவார். என்ன பலிங்க? தகன பலி. அங்க எதற்காக அந்த பலிகள் செலுத்தப்படுது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் எக்காலத்துல சொல்றாரு, அந்த 2 ஆடுகளுடைய பலிகள் துண்டு துண்டாக பல்வேறாக இருந்தாலும் அது எல்லாமே கர்த்தருக்குள்ளாக தலையாகிய கர்த்தராகவும் சரீரமாகிய சபையையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த தகன பலியானது அங்க என்னாக்கப்படுதுன்னா தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படும் பொழுது இந்த ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா மகிமையின் வஸ்திரம், ஏபோத் கொண்ட அந்த மார்பதக்கம் கொண்ட வஸ்திரத்தை அவர் என்ன பண்ணுவார்னா அணிந்து கொள்வாராம். இந்த அணிந்து கொண்ட பின்பதாகத்தான் அவர் எங்க வரக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த ஒரு கூடாரத்தை விட்டு வெளியே வருவார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இவ்வளோ ப்ராசஸ்? காலை பலி செலுத்தப்படணும், ஆட்டுக்கடா பலி செலுத்தப்படணும், பின்பதாக 2 ஆடுகள் தகன பலியாக செலுத்தப்படுது. எதற்காகனா அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான ஒரு காரியத்திற்காக. சற்று யோசிச்சு பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிறது அவ்வளோ எளிதில்லை. இவ்வளோ முறைமைகள் செஞ்சாதான் அந்த பிரதான ஆசாரியனால வருஷத்துக்கு ஒரு முறை நுழைய முடியும். அப்ப மெய்த்திருச்சபை ஜனங்களாகிய நம்ம நிழலுக்கே இவ்வளோ கனம் இருக்குது அப்படின்னா பொருளாக வாழக்கூடிய நம்ம பரலோகத்திற்குள்ளாக தேவனுடைய ஐக்கியத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சிகளையும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு சிந்தனையோடு பிரதர் ஒரு கோட் பண்றார். என்னன்னா, அந்த ஆடு மற்றும் காளையினுடைய கழிவுகளை ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா எரிக்க போயிருப்பார். எரிக்க போனவர் எரிச்சிட்டு தன்னை சுத்திகரிச்சுட்டு வந்துருவார், பாளையத்துக்குள்ள வந்துருவார். இது எதை குறிப்பிடுதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் சரி மெய்த்திருச்சபை ஜனங்களையும் சரி மரணத்திற்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. ஒரு ஓப்பா எக்ஸாம்பிள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை யார் மரணத்துக்கு கூட்டிட்டு போனா? அண்ணா, காய்பா, ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேற யார் சொல்லலாம், ஏரோது, பிலாத்து, இவர்களை எல்லாம் 1000 ஆண்டு அரசாட்சியில தேவன் தண்டிப்பார். ஆனா இல்லையா? ஏன்னா அவங்க ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இதத்தான் அந்த கழிவுகளை எரிக்க கொண்டு போனவருடைய நிலையா இருக்கு. அவர் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில சத்தியத்தினால் சுத்திகரிக்கப்படும் பொழுது அவர்கள் மனம் மாறுவாங்க.
தேவனிடத்துல தங்களை முழுமையமாக அர்ப்பணம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு தனியான விசேஷித்தமான தண்டனை இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இப்ப அடுத்து என்னன்னா, அந்த ஆசாரியன் வெளியே வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஜனங்களுக்கு அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியனும் மோசையை வெளியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரங்களை உயர்த்தி உங்களுக்கு சமாதானம் உண்டாகன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. எதுக்காக இவ்வளவு முறைமைகள்? ஏன் பாவம் நிவர்த்தி பண்ணணும்? ஜனங்களுக்கு ஏன் பாவம் நிவர்த்தி பண்ணணும்? ஆசாரியனும் சரி, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி, ஏன் பாவ நிவர்த்தி பண்ணணும்? ஏன்னா ஆதாம் இழந்து போன தேவ தொடர்பை புதுப்பிப்பதற்கு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, ஆதாம் தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒப்புரவு ஆகுதல், உறவு, அதாவது உறவு வந்து சமப்படுத்துவது அல்லது உறவு இணைக்கப்படுவதற்காகத்தாங்க இந்த பாவ நிவாரணாளின் பலிகள் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பாவ நிவாரணாளின் பலிகள் எப்ப முடிவடையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய சிறுமந்தை வகுப்பார் 1,44,000 பேர் எப்ப அவங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யறாங்களோ அதுதான் அந்த டைம். அதுதான் மெசியாவுடைய, அதாவது அதுதான் சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி நாள். அந்த நாள்ல பலிகள் நிறைவேற்றப்பட்டு திரும்ப கொடுத்தலின் காலம், கர்த்தருடைய கண்ணுக்கு தெரியும் பாகம், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உயிர்த்தெழுதலுடைய காலம் அங்க துவங்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா? அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களை தேவனிடத்துல ஒப்புரவாக போறாங்க. அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலிகள் சுவிசேஷ காலப்பகுதியில் நடைபெற இருக்குது என்பதை தான் மோசே காலத்துல சீனாய் மலையில தேவன் கொடுத்துட்ட இந்த பாவ நிவாரண நாளின் பலிகள் அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த ஒப்புரவாகுதல்ல 1000 ஆண்டு அரசியல் 2 நிலை இருக்கான். முதல் நிலை என்னன்னா, நீதியோடு ஒன்றித்தல் நடக்குமா? நீதியோட ஒன்றித்தல்னா, தேவன் அவர் தரப்புல ஆதாமுக்கு சரி நிகர் சமான விலை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அது நிமித்தமாக உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் போறதுல தேவனுடைய பங்கு இருக்கும். அதே வேளையில ஜனங்களும் அந்த நீதியோட அவர்கள் பயணிக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கைய தேவனிடத்துல சீர்தூக்கி பார்ப்பாங்களாம். இல்ல இல்ல, இந்த நீதியோட எல்லாம் என்னால ஜீவிக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை இருக்கும் பட்சத்துல, அந்த வெள்ளாடு செம்மறியாடு நம்ம பார்க்கிறோமா, அவ்வளவு காலங்கள் தேவன் அனுமதிக்கிறதுல இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, இப்படிப்பட்ட முரட்டாட்டம் கொண்ட துன்மார்க்கனோ நீதியுள்ள தேசத்திலும் தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். அப்ப அவனுக்கு அங்க என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேக்கு முன்னாடியே அவருடைய மரணம் இருக்குது. அப்ப அப்பேற்பட்டதான அந்த ஒப்புரவாகுதலுக்குள்ளாக நீதியோடு ஒன்றித்தல் ஒண்ணு இருக்கு. அதே வேளையில நீதியின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இருப்பார்கள். சகோதர சகோதரிகளே, இது ஒரு 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு பிரம்மாண்ட காட்சிகளாக இருந்தாலும், மெய்த்திருச்சபை ஜனங்களாக அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவன் இது எந்த அளவுக்கு ஆச்சரியமானதாக அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது சாதாரண விஷயமா? இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ரேஷன் கடையில போய் நிற்கும் போது இந்த பூமியில ஒரு கண்டத்துக்குள்ளார, ஒரு நாட்டுக்குள்ளார, ஒரு மாநிலத்துக்குள்ளாக, ஒரு மாவட்டம், ஒரு வட்டத்துக்குள்ளாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு கீழாக நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சின்ன ரேஷன் வாங்குறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா ஒட்டுமொத்த உலகமும் நம் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட போகுது. தேவன் நம் மூலமான ஒரு வாய்க்காலாக அவர் பயன்படுத்த போறார் என்பது எவ்வளவு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆனா இது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கர்த்தரின் மரணம் சபையாகிய அவரது சரீரம் மூலம் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். சபை பிரதர் நான் பலி, அந்த ஆடு நான் பலி செலுத்துறேன்னா பிரதர் ஈட்டுக்கரை அப்படியெல்லாம் இல்லை. ஈட்டுக்கரையும் அந்த காளையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டாச்சு. அதுதான் அந்த ரத்தம் நாம் பார்க்கிறோம். அந்த காளையினுடைய ரத்தம் செலுத்தப்பட்டு வந்து அந்த ரத்தம் இருக்கிற அதே பாத்திரத்துலதான் ஆட்டினுடைய ரத்தம் கொண்டு போகப்படுது. அங்க ரத்தம் தனித்தனியாக பிரிக்கப்படல, கர்த்தருடைய ரத்தம் பிணைக்கப்பட்டதாக தான் நமது பலிகள் தேவனிடத்துல பரலோகத்திற்கு அது இணைக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த பாவ நிவாரண நாள், இந்த ஒரு நாள்ல கூட தேவன் ஆச்சரிய விதமாக ஏற்படுத்திட்ட இந்த பலி முறைகள் என்பது
மெய்த்திருச்சபை ஜனமும் கர்த்தரும் அங்க பரலோகத்திற்கு ஏறெடுக்கப்படுவதற்கும் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கும் இது ஒரு மாபெரும் ஒரு நிழலாக இருக்குது என்பதை தேவன் இந்த நாள்ல கூட அவருடைய கிருபையின் மூலமாக நாம் தியானிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அப்ப இந்த நாளிலும் கூட பாவ நிவாரண மகாநாள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு சித்தம் இருந்தால், நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய காலங்கள்ல நாம் தொடர்ந்து வரக்கூடிய பாகங்களை நாம் பார்க்க தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.